தாக்கம் வந்து இப்போது லாஸ்ட் மந்த்து கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு 8:00 8:30க்கு மேலே நம்ம வெளியில் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ ஸ்கூல் காலேஜஸ் போகிற பிள்ளைங்களா இருக்கட்டும், இல்லை வேறு லேடீஸ் அது போல் எங்கேயாவது ஒர்க்குக்கு போகிறவங்களா இருந்தால் அந்த சன்லைட் ரொம்ப ஹெவியாகிறதுக்கு முன்னாடியே நம்ம போயிடணும். அதே மாதிரி ஈவினிங்லேயுமே ஆஃப்டர் 3:00 நம்ம வர்றது கொஞ்சம் பெட்டர். இடையில நம்ம 12 மணிக்கு மேலே ட்ராவல் பண்ணுறது நமக்கு அது ரொம்ப ரிஸ்க்கு. அதே போலவே நார்மலாகவே ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஸோ இனிமேல் சம்மர் டைம்ன்றதுனால எக்ஸ்ட்ராவாகவே கூட நம்ம ஒரு 4 லிட்டர் 4 1/2 லிட்டர் கூட நம்ம குடிக்கலாம். அது மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த இயற்கையாக இருக்கிற லிக்விட் ஃபுட்டு, இளநீர் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அது ரொம்ப நல்லது. கூழ் அது போலலாம், மோர்லாம். மேக்ஸிமம் இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃபுட்ஸு, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அது மாதிரி எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வெயில்னால நிறைய பேர் வயசானவங்களுக்கு ஸ்ட்ரோக் கூட வரும் அதிகமாக, அவங்களோட அந்த வெயிலுடைய தாக்கத்தினால. இப்போ அந்த சமயத்தில் நம்ம போய் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் அதெல்லாம் வாங்கி குடித்தோம்னா அது கண்டிப்பாக டிசீஸ் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் பார்த்தோம்னா குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்கின் அலர்ஜி ஏற்படுத்தும். ஸோ அதனால் காட்டன் ட்ரெஸ்ஸு வியர் பண்ணுறது அது மாதிரி இருந்துக்கலாம். மேக்ஸிமம் இப்போது வெஹிக்கிளில் போகிறவங்கள தவிர்த்து நடந்து போகிறவங்களா இருந்தால் கொடைய யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களையுமே அதிகமாக வெளியில் விடாமல் இருக்கிறதுனால நிறைய இந்த மஞ்சள் காமாலை, அம்மை அந்த மாதிரி நோயிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம்.